ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களுக்காக. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்களோட மனசில் அந்த தாட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சைக்காலஜி படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த அறிகுறியில் உங்களுக்கு எவ்வளவு அறிகுறி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருத்தங்களை நீங்கள் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் சேம் டைம் அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெறும் சைக்காலஜி யூஸ் பண்ணி 5 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வாயை திறந்து பேசுகிறத விட இல்லை அவங்க வாயை திறந்து சொல்கிறத விட சைலண்ட்டாக இருக்கும்போதே அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் நிஜமாகவே நினைக்கக்கூடிய அந்த பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்களா அல்லது நீங்கள் தான் அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ முடியறதுக்குள்ளேயே இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள் மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கும் என்னை பிடிக்குமா இல்லையா? மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்பீங்க. ரிப்ளை லேட்டாக வந்தால் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுவீங்க. இந்த கன்ஃபியூஷன் நீங்கள் மட்டும் கிடையாது. ஆனால் ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ்ன்றது சொல்லாமலே தெரியக்கூடிய ஒன்று தான். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் லைஃபுக்கான ஒரு ஆன்சரை கொடுக்க போகுது. நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஒருத்தர் உங்களை லவ் பண்ணுறாங்களா? கெஸ்ஸே வேண்டாங்க, சயின்ஸ் அந்த ஆன்சரை கொடுக்கும். மொத்தம் 10 சைன் இருக்கு. இதில் 5 சைன் உங்களுக்கு ஓகே ஆனாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பில்டாக இருக்குது உங்களுக்கு லவ் அப்படின்னு அர்த்தம். 3 சைன் ஓகேவா இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களோட லவ்வை அதிகப்படுத்தி இந்த 3 சைனை 5க்கு மேலே கொண்டு வந்துருங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். அவங்க ஆல்ரெடி உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருவீங்க. சைக்காலஜி படி ஒருத்தவங்க நம்மள உண்மையா விரும்புனா அவங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் நடக்கும். அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாரு அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். அண்ட் நான் சொல்ல போற இந்த கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே 1 செகண்ட் மனசார மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யார் யாருன்னு பார்த்துடலாம். நிதிஷ் அண்ட் முத்துமாரி, மதன்குமார் அண்ட் அக்ஷயா, சஷி அண்ட் சங்கர், ராஜமாணிக்கம் அண்ட் ஜென்சி நிர்மலா, இருதயராஜ் அண்ட் மாலதி, காஜா மைதீன் அண்ட் ஜசீமா, உதயகுமார் அண்ட் கீர்த்தி, கலை அண்ட் அபி, ரெட்லின் அபிஷ் அண்ட் ஜெனிஷா, ராமகிருஷ்ணன் அண்ட் பிரேமா, திலீப் அண்ட் தாரிகா, சந்தோஷ் அண்ட் மோனிகாஸ்ரீ, தாரணி அண்ட் அசோக், ரூபன் அண்ட் கவி, சாண்டி அண்ட் நிர்மலா. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த கப்பிள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வாழணும், ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்காக நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணணும், நாங்கள் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட பேரும் உங்கள் கப்பிளோட பேரும் சேர்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். வாங்க இப்போது இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னென்னா ஐ கான்டாக்ட். நீங்கள் ஒரு பெரிய க்ரௌடில் இருந்தாலுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே இருந்தாலுமே அவங்களோட கண்கள் எப்போவுமே உங்களை தான் தேட ஆரம்பிக்கும். நீங்கள் திடீர்னு பார்த்தா அவங்க கண்ணை திருப்ப ஆரம்பிப்பாங்க, இல்லை சடனாக முகத்தை திரும்பிப்பாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா அவங்க உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அது கேஷுவலாக இருக்காது, ஏன்னா அவங்க உங்களை தேடி இருக்காங்க. அது அவங்க கண்ணுலேயே தெரியும். நமக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட கண்ணோட மூமெண்ட் வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். செகண்டு மெமரி பவருங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியோ அது அவங்க மைண்டில் சேவ் ஆகிருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சொன்ன விஷயங்களை நம்ம அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உனக்கு பிளாக் கலர் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நீ காஃபி குடிக்க மாட்ட, நீ டீ குடிக்க மாட்ட, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மைண்டில் நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்படின்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிருக்கலாம் அவங்க மைண்டில் முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்லை நமக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அவங்கள பற்றி ரொம்ப கேர் எடுப்போம். அந்த கேரில் முக்கியமான விஷயமே மெமரி பவர் தான். அவங்களோட பர்த்டேலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு சொன்னது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுருப்போம். இதுதான் செகண்ட் சைன். தேர்ட் பார்த்தீங்கன்னா டைம் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ஒதுக்குவாங்க.
அல்லது எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. ஐயோ என்னால் வர முடியல, எனக்கு வேற வழி இல்லை, என்னை தப்பாக நினச்சிக்காத, நான் ரொம்ப வர ட்ரை பண்ண ஆனால் நான் முடியல அப்படின்னு ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் பாப்புலர்லி தேவையில்லாமல் லேட் ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்கியூசஸ் அதிகமாக கேட்கவே மாட்டாங்க. நீங்க தான் முக்கியம் அப்படின்னு ஹைலி ப்ரையாரிட்டி பண்ணுவாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லவ் அவங்க ஜாப் கிடையாது, ப்ரொஃபஷனல் இல்லாட்டி ஸ்டடீஸ் கூட இருக்கலாம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கொடுக்கறவங்களாவும் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை வரலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், நீங்களும் அவங்கள லவ் பண்ணுறீங்க, அவங்களோட கனவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கணும். அதனால அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தது போல் மெசேஜ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவங்க உங்களை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய எந்தெந்த டைம், என்னென்ன ஃப்ரீ டைம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல் அவங்க கூட நீங்கள் பேசுனீங்கன்னாவே அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரிங், நீ சாப்பிட்டியா, நீ வீட்டுக்கு போயிட்டியா, என்னாச்சு, இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருந்த, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நோட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இது இரிட்டேட்டாக இருக்கும். என்னடா எப்போ பாரு ரொம்ப ஃபார்மலாக சாப்பிட்டியான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் அது அப்படி கிடையாது. இது இன்னர் ஃபீலிங். அவங்க சாப்பிடணும், அவங்க உடம்பு நல்லா இருக்கணும், அவங்க சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் லவ்வோட எக்ஸ்போஷர் தான். அடுத்ததா 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரரிங் எஃபெக்ட்னு இதை சொல்லுவோம். அதாவது அன்கான்ஷியஸ் காப்பி. எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்டைலை அவங்க காப்பி பண்ணுவாங்க, நீங்கள் பேசுகிறத அவங்க காப்பி பண்ணுவாங்க, உங்களோட ஸ்லாங்கை அவங்க காப்பி பண்ணுவாங்க, உங்கள் டோனை காப்பி பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் சைக்காலஜிக்கலாக வந்து அட்ராக்ஷன் சைன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கே தெரியாமல், இன்ஃபேக்ட் நமக்கே தெரியாமல் அவங்களோட மேனரிசத்தை நம்ம காப்பி பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் அப்படியே நல்லா மடிச்சு விட்டுட்டு கெத்தாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா பொண்ணும் அதே மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பையன் நல்ல ஸ்டைலா கண்ணாடி போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணும் அதையே காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ஒரு பொண்ணோட ஒரு சில பிஹேவியர் வந்து அந்த பையனும் காப்பி அடிச்சு அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான். இது அவங்க வேணும்னே பண்றது கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்றதுனால அவங்கள அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது காரணமே இல்லாம ஒரு ரேண்டம் ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ள இருக்கும், அதுதான் சிரிக்கிறது. நீங்க அதை நோட் பண்ணீங்கன்னாவே தெரியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க பெருசா ஒரு ஜோக்லாம் சொல்லவே வேணாம், மொக்க ஜோக் சொன்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அழகாக அதுக்கு சிரிப்பாங்க. இது ரொம்ப நார்மலாக நம்ம நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, டே அவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குடா, மொக்க ஜோக் சொன்னா கூட அந்த பொண்ணும் சிரிக்கிறா பாரு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஒன்று. அப்புறம் லைட் ஜெலஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நீங்கள் ஒரு பையனாவோ இல்லை பொண்ணாவோ இருப்பீங்க. குரூப்பில் இருக்கிற இன்னொரு பையன் கிட்ட இல்லை இன்னொரு பொண்ணு கிட்ட பேசும்போது உங்களுக்கு லைட்டாக ஜெலஸ் ஆக ஆரம்பிக்கும். மேக்சிமம் இதை வெளிக்காட்ட மாட்டாங்க, பட் ஆனால் அவங்களோட வேற ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க கோபப்படக்கூடிய விஷயமும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க கிட்ட காட்ட ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெலஸ் வரும்போது அவங்களோட மனசில் எனக்கு மட்டும்தான் நீ அப்படின்ற ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இது அவங்களுக்கே தெரியாமல் கூட நிறைய டைம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம மேலே கேரிங் இருக்குது, நம்ம மேலே ஜெலஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் இந்த ஒரு பாயிண்ட் ஓகேவானா கூட நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்க கிட்ட ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு அப்படியே சொல்லிடுங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகக்கூடிய ஒரு பாயிண்ட். இன்கேஸ் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஜெலஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த ஜெலஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்வர்சேஷனை அதிகப்படுத்திட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் ஹாய் பைன்னு மட்டும் சொல்லி முடிக்காம உங்களோட கான்வர்சேஷனை ரொம்ப அதிகப்படுத்தி பேசுவாங்க. இப்போ காலையில் குட் மார்னிங் சொல்லிட்டு ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்புறம் பேசுகிறேன், இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாமல் உங்ககிட்ட பேசிக்கிட்டே கூட வேலை கிளம்புறதோ இல்லை ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறதோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க. நீங்கள் வந்து ஓகே பாய் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அடுத்து ஏதோ ஒரு டாப்பிக்கு கொண்டு வந்து அவங்களே அந்த கான்வர்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஹாய்னு முடிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது கொண்டு போய் உங்களோட பேச ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்.
உங்களோட பேசணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது நீங்க முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உங்களை நோட்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. முழுக்க முழுக்க உங்களை நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணாலோ இல்லை ஹேர் ஸ்டைல் மாற்றினாலோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. என்னடா மச்சான் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே போய் கேட்டால் கூட அது எப்படி இருக்குன்னு கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பட் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, இல்லைப்பா இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் மாற்றி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியுங்களா? அவங்களுடைய முழு கவனமும் உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் 10th அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட அவங்க பேசுகிற மாதிரி இல்லாமல் உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. லைக் மற்றவங்க கிட்டலாம் ரொம்ப போல்டாக ரொம்ப கெத்தாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட யாருமே ஐயோ அவளா சரியான பஜாரி, அவனா பெரிய ரவுடி அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. பட் உங்ககிட்ட வந்து ஒரு சாஃப்ட் டோன் இருக்கும். அட்டென்ஷன் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, தட்ஸ் மீன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே அப்படிங்கிற லெவலில் உங்களை கொண்டு வச்சுருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாவே போதும். இதில் 3 அல்லது 4 மேட்ச் ஆனாவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அதுவும் ஒரு 5க்கு மேலே ஆயிடுச்சுன்னா லேட் பண்ணிடாதீங்க. அவங்க மனசு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிடுச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மூவி என்னன்னு பார்த்து ஆரம்பிச்சிடலாம். லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு என்னங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காம எவ்வளவு உங்களுக்கு செட் ஆச்சு, எத்தனை சைன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான ரிலேஷன்ஷிப் அட்வைஸ், லவ் அட்வைஸ், மோட்டிவேஷன் டாக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட ஸ்டே ஹங்க்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay connected with Stay Hungry.